சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுடைய திருமணம் தான். சிதம்பர சுவாமிகள் யாருன்னா நம்ம திருப்பூரூர் முருகர் கோயிலை கண்டுபிடிச்சி புதுப்பிச்சவர், ஆலயமும் அமைச்சார். அதெல்லாம் அவர் தான், ஆலயத்தை கட்டினதும் அவர் தான் சொல்லுவாங்க. நம்ம அவருடைய பற்றி சிறப்பாக பார்த்துடலாம். இவர் மதுரையில் பாண்டி நாட்டில் சங்கப்புலவர் மரபில் பிறந்தார்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு சிறந்த மீனாட்சி பக்தர்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலேயே இருந்தார் வளர்ந்தாருலாம் சொல்கிறாங்க. இளமையிலேயே கல்வி ஞானம் எல்லாமே இவருக்கு இருந்ததுனால கவிராயர் என பட்டமும் இவருக்கு கொடுத்தாங்க. இவருடைய குரு பார்த்திங்கன்னா குமாரதேவர். இவரோட தான் இவர் யோகா சாதனம் அதெல்லாம் பயின்றார். அதுக்கப்புறம் அந்த யோகாசனத்தை வச்சு தான் அவர் முறையாக தீட்சைலாம் பெற்றார். தீட்சை பெற்று வீரசைவர் என்ற பட்டமும் பெற்றார். அடுத்து இவர் தீட்சை பெற்று அவர் தியானத்தில் இருக்கும்போது ஒரு மயில் தோகை விரித்து ஆடுறத கண்டிருக்காரு. அது உடனே நம்ம குருநாதர்கிட்ட சொல்லியிருக்காரு. குருநாதர் போய் நீ மீனாட்சி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் மீனாட்சி அம்மன் கிட்ட போயிட்டு இது மாதிரி புலம்பும். அங்கே போய் அவர் கலிவெண்பான்லாம் அம்மனுக்கு பாமாலையாக சூடினார். 45வது நாளில் அம்மன் காட்சி தந்து நீ வடக்கே யுத்தபுரிக்கு சென்று என் மகனுடைய கோவிலை புதுப்பிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டார். அதுதான் வேறு எதுவும் இல்லை, திருப்பூரூர் தான் வடக்கே யுத்தபுரின்னு அம்மன் சொல்லியிருக்காங்க. இவரும் திருப்பூரூர் வந்துட்டார். இங்கே வேம்படி விநாயகர் கோயிலில் தான் தங்கியிருந்தார். அங்கேருந்து தங்கி பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பனங்காடாக இருந்திருக்கு. பனங்காட்டில் தேடி இருக்காரு. அப்போது ஒரு பனைமரத்து அடியில் சுயம்பு மூர்த்தியாக கந்தவேல் காட்சி அளிப்பதை கண்டு பேரனானந்தார் வேப்படி விநாயகர் கோயிலில் தங்கி அங்குள்ள வள்ளையார் ஓடை என்னும் குளத்தில் தினமும் நீராடி கந்த பெருமனை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் இரவு அவருடைய குருநாதர் ஒரு கனவுல முருகப்பெருமானாக கனவுல என் கோயில் இருக்கிற இடத்துன்னு காமிச்சு கொடுத்துட்டாரு. இவரும் கண்டுபிடிச்சிட்டு கோயிலை கட்டணுன்றனால ஊர் பொதுமக்கள்கிட்ட எல்லாம் பொருள் உதவி பண உதவி கேட்டிருக்காரு. எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க பார்க்கும்போது அவருடைய கைகளும் கண்களும் கண் பார்வை பறி போனதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்களே திருந்தி தன்னுடைய பவரை உணர்ந்து அவருக்கு நிறைய பொருள் உதவி செய்ததாக சொல்கிறாங்க. இப்படி இந்த கோயிலை கட்டி முடித்தார். இவர் கட்டி முடிச்சது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தான் கடைசி சீடர். இங்கே இருக்கிற 12 இதுவுமே இவருடைய சீடர்கள் தான். இவரும் இங்கே தான் சொல்லியிருக்காங்க. இந்த அறையில் தான் சுவாமி ஒடுங்க தான் சொல்கிறாங்க. கிபி 1659ஆம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு சாமியோட ஐக்கியமாயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவருக்கு ஜீவசமாதி கிடையாது, சாமியோட நேராகவே ஐக்கியமாயிட்டார். இந்த பதிவு இன்னும் வேகமாக போட்டதுக்கு காரணம் நேரம் இல்லாமல் காரணம் தான். எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க. சுவாமி பாருங்கள்.